வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பிஸியஸ்ட் இடத்துல இருந்து தான் நம்ம போகிறோம். நம்ம ட்ராவலும் ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்னென்னா பெசன்ட் நகர் டிப்போ. பெசன்ட் நகர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்மளுக்கு வடபழனிக்கு போகிற ஒரே பஸ் சர்வீஸ் 5V தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அது எந்த ரூட்டில் போனால் அடையார், அண்ணா யூனிவர்சிட்டி, சைதாப்பேட்டை, சிஐடி நகர், அதுக்கப்புறம் அசோக் பில்லர், கேகே நகர், எம்ஜிஆர் நகர், நெசப்பாக்கம், வடமல்லி டிப்போ நம்மளுக்கு ரீச் ஆகும். நம்ம போகக்கூடிய பஸ்ஸோடைய சீரியஸ் என்னென்னா ஏடிஜே அடையார் டிப்போ 0034 நியூ பிராண்ட் பிஎஸ்எக்ஸ் பஸ்ஸில் தான் போக போகிறோம். பஸ்ஸோடைய நம்பர் என்னென்னா TN01AN 3990 தான் நம்ம போகிறோம். இப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னா, நம்ம அடையார் டிப்போ நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த ஸ்ட்ரெயிட் ரோடு எப்படி இருக்குன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுவும் காலையில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா ஃபுல்லாக 2 சைடுமே மரம் இருக்கும். அதுவும் லைட்டாக இந்த க்ளவுடி ட்ரிசிலிங் அந்த மூடு பனி அந்த மாதிரி கொஞ்சம் தூரல் போடும்போது இந்த ரூட்டில் போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம அடையார் டிப்போ நெருங்கிட்டோம். நம்ம லெஃப்ட் கட் பண்ணால் ஓஎம்ஆரும் ஈசிஆரும் போகிற ரூட்டு, திருவான்மியூர் போகிற ரூட்டு. நம்ம ரைட் கட் பண்ணி போகிறோம். ரைட் கட் பண்ணி உடனே அந்த ரைட் கட் பண்ணுற இடத்துலையே அங்கே பாருங்களேன், நம்ம இதான் நம்மளுடைய அடையார் டிப்போ. இங்கே தான் நம்மளுக்கு இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டிப்போனே நம்மளுக்கு சொல்லலாம் சென்னை எம்டிசிக்கு. நம்மளுக்கு சதர்ன் சைட்லேருந்து ஒரு 2-3 சர்வீஸ் நம்மளுக்கு எஸ்இடிசியில் கொடுக்குறாங்களே, திருவான்மியூர்லேருந்து கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் பஸ்லாம் நம்மளுக்கு இங்கே ஹால்ட்டு போட்டுட்டு அதே மாதிரி எடுக்கிற டயத்துக்கு தான் இப்போலாம் திருவான்மியூர் போகிறாங்க முக்கால்வாசி பஸ்ஸு. நம்ம அடையார் டிப்போடைய சிக்னலை கிராஸ் பண்ணி அழகாக நகர்ந்துட்டு போகிறோம். அங்கே உள்ள நான் ஒரு சில கடைகளை நான் ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில ஹோட்டல்ஸும் இங்கே இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். இந்த அடையார் ஸ்ரீபவன்லாம் அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்கும். வெஜ்ஜு தான், ஆனால் நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கேஆர் பிரியாணி இருக்கும். அங்கேயுமே நமக்கு ஃபுட்டு நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு ரைட் சைட் போனோன்னா திரும்ப நம்ம வந்த ரூட்டுக்கே போயிடும். ஏன்னா நம்மளுக்கு மெட்ரோவுக்கு போயிட்டுருக்கனால நம்மளுக்கு ரூட்டு ஃபுல்லாக கொஞ்சம் மாற்றி மாற்றி ஒன் வே தான் மாற்றி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோன்னா அடையார் சிக்னலை ரீச் பண்ண போகிறோம். நம்ம லெஃப்ட் கட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி போகிற ரூட்டு மத்திய கைலாஸ்லாம் வரும். ரைட் கட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராட்வே, அதுக்கப்புறம் மந்தவெளி, அதுக்கப்புறம் டோல்கேட்டு, அது போகிற ரூட்லாம் நம்மளுக்கு இந்த சைடு தான் இருக்குது. மேக்ஸிமம் நார்த்து சென்னை போகிற ரூட்டுன்னே நம்மளுக்கு சொல்லலாம். இப்போ நம்ம பஸ் அப்படியே லெஃப்ட்டை கட் பண்ணுது. அங்கங்கே நேற்று டிசம்பர் 31 நம்மளுக்கு நியூ இயர்க்காண்டி நம்ம சேஃபுக்காண்டி நம்மளுக்கு போலீஸ் ஒவ்வொரு சிக்னல்லையும் ஒரு டென்ட் மாதிரி போட்டு நம்மளுக்கு நம்மளுடைய சேஃப்டிக்காண்டி அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாரும் அதை பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம கிராஸ் பண்ணி போகிறது அடையார் பேருந்து நிலையம். அடையாரில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னே முக்கால்வாசி பேத்துக்கு தெரியாது. இது ஓல்டஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டு. அது அங்கேருந்து 99 சீரியஸ் பஸ்ஸஸ் தான் நம்மளுக்கு போகும். இப்போ நம்மளுக்கு டைரெக்டாக தான் நம்மளுக்கு பஸ்ஸு போயிருக்கணும். ஏன் லெஃப்ட் எடுத்தாங்கன்னா மெட்ரோவுக்கு போகிறனால அங்கங்கே ரோடு க்ளோஸ் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ நம்மளுக்கு திரும்ப பஸ் ஓஎம்ஆரில் போயிட்டுருக்கு. ஓஎம்ஆரில் போகும்போது தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்திரா நகர் அந்த மாதிரி இருக்குது. கஸ்தூரிபா நகருடைய ரயில்வே ஸ்டேஷனை நம்மளுக்கு தாண்டி பஸ் ஓஎம்ஆர்லேயே ரொம்ப தூரம் நம்மளுக்கு போயிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு இங்கே யூட்டன் எங்கே இருக்குன்னா, நம்மளுக்கு யூட்டன்காண்டி ஒரு பிரிட்ஜை கட்டியிருக்காங்களா, அது பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு பஸ் திரும்பவுமே நம்மளுக்கு யூட்டன் போடும். உங்களுக்கே தெரியும். காலையில் போயிருந்தால் அந்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எக்ஸாக்டாக அந்த பஸ் எங்கே போயிட்டுருக்கு, எங்கே யூட்டன் எடுக்கிறாங்கலாம் தெரியும். இது கொஞ்சம் ரொம்ப தூரமாக யூட்டன் எடுக்கிறாப்புல தான் நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு யூட்டன் எடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக நம்மளுக்கு மத்திய கைலாசோடைய பேருந்து நிறுத்தத்துக்கு பஸ் போகுது. உங்களுக்கே தெரியும், பஸ் மத்திய கைலாசோடைய பேருந்து நிறுத்தம் போயிடுச்சு. இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு பொறுத்தவரையும் இருக்கிறதுலே சென்னையில் முக்கியமான இடத்த கவர் பண்ணுறது இந்த ரூட்டு தான். நம்மளுக்கு நாளைக்கு நியூ இயர்னால சர்ச்லாம் அழகாக லைட்லாம் போட்டிருக்காங்க. இந்த ரூட்டில் முக்கியமான என்னென்ன இருக்குன்னா, கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது, ஐஐடி மெட்ராஸ் இருக்குது, அதுக்கப்புறம் காந்தி மண்டபம் இருக்குது, அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது,
எல்லாம். அதுக்கப்புறம் வந்து கிண்டியோட சிறுவர்கள் பூங்காவே நம்மளுக்கு வந்து இங்கே தான் இருக்குது. அப்போனா வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரி ஒரு இடம் தான் நம்மளுக்கு வந்து சொல்ல முடியும். ஏன்னா இங்கே வராதவங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து இங்கே வராமல் யாருமே இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த ரூட்டுக்கு ஏன்னா வந்து இன்ஜினியரிங் படிக்கிறவங்க வந்து முக்கால்வாசி பேர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து கவுன்சிலிங்க்கு வந்து வரணும்னா இதுதான் ரூட்டு. இந்த இடத்துக்கு வராமல் போயிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ரூட்டுமே வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய கவர்னர் மாளிகையும் வந்து இந்த ரூட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் இந்த ரூட்டில் காலையில் போகும்போது சென்னைக்குள்ளே பனைமரம்லாம் இருக்கிறது நான் ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குற இடம் இது தான். ஏன்னா அந்த அந்த கவர்னர் மாளிகைக்குள்ளே பனைமரங்கள்லாம் வந்து இருக்கும். ஒரு காடு மாதிரியே இருக்கும். நான் ஒரு வாட்டி ஐஐடி மெட்ராஸை தாண்டி பஸ்ஸில் வந்து நைட்டில் ஒரு 10 o'clock எம்டிஸில் வரும்போது மானே வந்து அந்த உள்ளுக்குள்ளே வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். இது ஃபேக் இல்லை, நெசமாலே நான் வந்து பார்த்துருக்கேன். நம்ம பஸ் இப்போ கவர்னர் மாளிகையை வந்து தாண்டி போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு சின்ன வந்து முக்கியமான ஜங்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நார்த் மெட்ராஸ்லேருந்து சவுத்து சென்னைக்கு வந்து போகிற பஸ்ஸஸ் ஃபுல்லாக இங்கே தான் வந்து மீட் ஆகும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கிண்டியை வந்து டச் பண்ணி தான் எல்லாருமே போவாங்க. இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஈசிஆர்லேருந்து வர மணியும் சரி, நம்மளுக்கு வந்து ப்ராட்வே, டி நகர், சைதாப்பேட்டை, டோல்கேட்டு, திருவெற்றியூர்லாம் வந்து தாம்பரம் போகிற பஸ்லாம் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து டச் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து லெஃப்ட்டு வந்து பஸ் வந்து நம்ம பஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். அந்த சிக்னலில் நம்மளுக்கு வந்து லெஃப்ட்டை எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபீனிக்ஸ் மால் போகலாம், வேளச்சேரி வந்து நம்மளுக்கு வந்து போகலாம். அதுதான் வந்து அந்த லெஃப்ட் எடுக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட்டு, இந்த லெஃப்ட்டு வந்து என்னென்னா வந்து அந்த கிண்டி போகிற ரூட்டு, கிண்டி, தாம்பரம், ஏர்போர்ட்லாம் வந்து போகிறது. இது நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம பஸ் வந்து சைதாப்பேட் வழியாக தானே போகும்னு சொன்னேன். நம்மளுக்கு வந்து அந்த பஸ்ஸை வந்து சைதாப்பேட்டுக்கு வந்து ரைட் எடுத்து வந்து நம்மளுக்கு வந்து போகிறாங்க. இது இந்த ரூட்டில் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா வரப்போகிற வந்து ஒரு முக்கியமான மெட்ரோ ஸ்டேஷன்னு சொல்லலாம். மெட்ரோ ஸ்டேஷன் வந்து என்னென்னா வந்து லிட்டில் மவுண்டோட மெட்ரோ ஸ்டேஷன் தான் இது. மேலே வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் இதுக்கு அடுத்து வர ஸ்டேஷன்ஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் இதான் வந்து லாஸ்ட்டு வந்து பிரிட்ஜில் போகிற வந்து மெட்ரோ ஸ்டேஷன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து வர சைதாப்பேட்லேருந்து நம்மளுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து போயிடும். அந்த அடையார் ரிவரை வந்து இந்த அடையார் ரிவரை வந்து தாண்டவுமே வந்து நம்மளுக்கு வந்து மெட்ரோவோடைய ஒர்க் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து போயிடும். சைதாப்பேட், நந்தனம், தேனாம்பேட்டை, அப்படியே வந்து எல்ஐசி, சென்ட்ரல், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் தான் நம்மளுக்கு வந்து போகும். எல்லாத்துக்குமே தெரியும். அதனால சைதாப்பேட்டைக்கு இது ஒரு ஒரு பாசிட்டிவ் வே சொல்லலாம். அண்டர் கிரவுண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடமே வந்து இது தான் நமக்கு. பஸ் அப்படியே வந்து இது வந்து மவுண்ட் ரோட்னே சொல்லுவாங்க, அண்ணா சாலைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு பாப்புலர் ரோட்னே நம்மளுக்கு வந்து சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த சினிமாஸில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்த வந்து காட்டாமல் இருந்ததே இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து சைதாப்பேட்டோடைய பஸ் ஸ்டாப்பை வந்து நெருங்கிட்டோம். ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பஸ் ஸ்டாண்ட்னே சொல்லலாம். அங்கேருந்து வந்து ஒரு சில பஸ்ஸஸ்லாம் இந்த காரணி போகிற பஸ்ஸு, ஒரு சில பஸ்ஸஸ்லாம் வந்து அங்கேருந்தே வந்து டிபார்ச்சர் வந்து ஆகும் சைதாப்பேட்டிலேருந்தே. நம்ம இப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பாரிஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும், டி நகரை வந்து லெஃப்ட்டை கட் பண்ணணும்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும். நம்ம அங்கே தான் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நம்ம பஸ் அந்த டி நகர் போகிற ரூட்டில் தான் நம்மளுக்கு வந்து போகும். அதனால தான் பஸ் வந்து லெஃப்ட் எடுக்கிறாங்க. லெஃப்ட் எடுத்தோடனே ஒரு பஸ் ஸ்டாப் வரும். அப்படியே வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸ்டீலில் கட்டுற ஒரு பிரிட்ஜுமே நம்மளுக்கு வந்து இங்கே தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. டி நகர் போகிற வழியில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து போகணுன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா வந்து டி நகர் போயிடும் பஸ்ஸு. நியர்லி ரொம்ப பக்கம் டி நகரோடைய டிப்போ. அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போனால் அந்த போத்தீஸ் அதெல்லாம் இருக்கும். இப்போ அந்த பிரிட்ஜஸை வேறு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேபி கீழே சுற்றி போகிறாப்புல தான் இருக்கும். நம்ம பஸ் இப்போ வந்து லெஃப்ட் எடுத்துருவாங்க. லெஃப்ட் எடுத்துகிட்டு வெஸ்ட்டு சைதாப்பேட்டை, மேற்கு சைதாப்பேட்டை வழியாக தான் நம்மளுக்கு வந்து அசோக் பில்லரை வந்து இந்த பஸ்ஸை வந்து ரீச் ஆகும். கண்ணம்மாப்பேட்டை அது அந்த சப்வேக்குள்ளெல்லாம் வந்து போயிட்டு தான் நம்ம வந்து பஸ் வந்து நமக்கு வந்து அந்த ரூட்டில் வந்து நம்மளுக்கு வந்து போகும். இந்த ரூட் வந்து கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும். இப்போ வந்து பஸ் வந்து எங்கே போயிட்டுருக்குன்னா வந்து நம்மளுக்கு கண்ணம்மாப்பேட்டையோட சப்வேக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து போயிட்டுருக்கும் போது தான் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து மேலே வந்து பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. மேலே போது பாருங்களா, அது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இது முக்கியமான வழித்தடம். மேலே சவுத்துக்கு கனெக்ட் பண்ணுற ரூட்டே வந்து ரயில்வே ஸ்டேஷனுடைய ரூட்டே வந்து நம்மளுக்கு வந்து இது வழியாக தான் பாஸ் ஆகுது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போய் நம்மளுக்கு வந்து நம்ம பஸ் என்ன செய்வாங்கன்னா வந்து ரைட் எடுத்துருவாங்க. இந்த தூண்லாம் அழகான வந்து பறவைகளுடைய உருவங்களை வந்து அவ்வளோ நேர்த்தியாக வந்து வரைஞ்ச ஓவியருக்கு நம்ம வந்து இங்கே வந்து ஒரு நன்றியை வந்து சொல்லணும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ பஸ்ஸு வந்து நம்மளுக்கு வந்து ரைட் எடுத்து ஒரு பஸ் ஸ்டாப் வந்து ரைட் எடுத்தோன்னே இருக்கும், அங்கே நிப்பாட்டுவாங்க.
அப்படியே வந்து பஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரோட்டில் வந்து தான் போயிட்டே இருப்பாங்க. இந்த ரோடு ரொம்ப வந்து குறுகலாக இருக்கும். அதே மாதிரி வந்து சென்னையில் வந்து ஒரு மேட்டுப்பாளையம் இருக்கான்னு வந்து ஆச்சரியமாக கேட்பீங்க. ஆமாங்க, சென்னையிலேயும் ஒரு மேட்டுப்பாளையம் இருக்குது. அது இந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. அந்த பஸ் வந்து இப்போ வந்து கடந்து போகிறது வந்து நம்மளுக்கு வந்து அந்த மேட்டுப்பாளையம்னு வந்து சென்னையில் உள்ள மேட்டுப்பாளையத்தை வந்து தாண்டி வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டு இருக்குது. இப்போ இங்கே எவ்வளோ இது வந்து சென்னை மாதிரியே இருக்காது, கொஞ்சம் நார்மலாக இருக்கும். டிராஃபிக்கும் கொஞ்சம் குறுகலான ரோட்டில் இருக்கிறதுனால உள்ள இன்டீரியருக்குள்ளே போய் தான் இந்த பஸ்ஸை வந்து இந்த 5E ரூட்டே வந்து உள்ளே போய் தான் நம்மளுக்கு வந்து போகும். ரொம்ப சுற்றி ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கிண்டி, அதுக்கப்புறம் வந்து ஐயப்பந்தாங்க, கிண்டி அந்த மாதிரி போயிட மாட்டாங்க. இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து போவாங்க. அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸை வந்து லெஃப்ட் எடுத்த உடனே ரைட் எடுத்தால் நம்ம வந்து அசோக் பில்லருடைய ரீஜனுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ராகிடுவோம். பாருங்கள், நம்ம பஸ் வந்து லெஃப்ட் எடுப்பாங்க. லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ரைட்டை எடுத்த உடனே நம்ம வந்து அசோக் பில்லர் ரீஜன் வந்துடும். ஆனால் பஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனாலே டக்குன்னு வந்து அசோக் பில்லர் அந்த சிக்னல் போயிடும். ஆனால் வந்து பஸ் அப்படி போக மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு கோயில் மாதிரி வரும் மிடில், அதில் வந்து லெஃப்ட் எடுத்து உடனே வந்து ரைட் எடுத்து ஒரு தெருவுக்குள்ளே தான் நம்ம பஸ்ஸை வந்து போகும். அந்த தெரு ரொம்பவுமே குறுகலாக இருக்கும். ஒரு பஸ் வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்தால் கூட அந்த பஸ்ஸு வந்து நமக்கு வந்து ஒரு பஸ்ஸு வந்து சைடு கொடுத்து நின்று அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு க்ராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த பஸ் வந்து ரிட்டர்ன் வரும். உங்களுக்கே வந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்து இந்த ரோடு வந்து குறுகலாக இருக்குதுன்ட்டு. நேற்று வந்து ரொம்பவே வந்து எல்லாருமே என்ஜாய் மூடில் இருந்தாங்க. எல்லாருமே ஜாலியாக வந்து ரோட்டில் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நியூ இயர் நைட்டில், நியூ இயர்க்கு முந்தின நாள் நைட் வந்து எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்களா, அந்த மாதிரி போயிட்டுருந்தாங்க. இப்போ வந்து பஸ் வந்து இப்போ வந்து ஒரு ரைட்டை எடுத்து நமக்கு வந்து திரும்ப வந்து அந்த மெயின் ரோட்குள்ளே, அந்த அசோக் பில்லர் மெயின் ரோட்குள்ளேயே நம்மளுக்கு வந்து இது பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த 5E வந்து பஸ் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து டீலக்ஸே இருக்காது. எல்லாமே வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ், லேடிஸ் ஃப்ரீ பஸ்ஸஸாக தான் இருக்கும். விடியல் பயணம்னு வந்து போர்ட் போட்டு தான் எல்லா பஸ்ஸுமே இருக்கும். ஒயிட் போர்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த ரூட்டில் வந்து ரன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து அசோக் பில்லரில் உள்ள KFC, டாமினோஸ், இங்கே வந்து முன்னாடிலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ஏரியா இந்த டயத்தில் அவ்வளோ பிஸியஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து கோயம்பேட்டிலேருந்து எடுக்கிற எல்லா சதனில் போகிற ப்ரைவேட் பஸ்ஸும் இங்கே தான் வந்து போர்டிங் பாயிண்ட்டாக வச்சுருப்பாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த ஏரியா. நம்மளுக்கு வந்து முன்னாடி போயிட்டுருக்கிறது வந்து சென்னை CMBTயிலேருந்து ஈசிஆர் வழியாக மயிலாடுதுறை போகிற BS6 தான் நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் பஸ் வந்து அப்போ போயிட்டுருக்கு பாருங்களேன். பாண்டிச்சேரி வழியாக போகிற பஸ்ஸு நம்மளுக்கு வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. லெஃப்ட் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து எங்கே போயிடலாம்னா வந்து கிண்டி, அதுக்கப்புறம் ஏர்போர்ட், தாம்பரம் வந்து போகலாம். நம்ம வந்து ரைட் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு அந்தந்த கோயம்பேடு, வடபழனி அந்த ரூட்டு வரும். நம்ம வந்து ரைட் எடுத்துகிட்டு உடனே வந்து லெஃப்ட் எடுத்துருவோம். KK நகர் வழியாக தான் நம்ம வந்து பஸ் வந்து கொஞ்சம் உள்ளே போய் இன்டீரியரில் வந்து போய் சுற்றிட்டு தான் நம்மளுக்கு வந்து போவாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அசோக் பில்லரோடைய மெட்ரோ ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ண போயிட்டோம். நம்மளுக்கு அந்த லெஃப்ட்டில் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ கடை KFC இருக்கும், மெக்டொனால்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பர்கர் கிங் இருக்குது. அதேமாதிரி வந்து ரொம்ப வெரைட்டிஸ் ஆஃப் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. இங்கே எப்போதுமே வந்து பிஸியஸ்ட்டாக இருக்கும். பஸ்ஸு வளைஞ்ச உடனே ஒரு சின்ன வந்து பிரியாணி கடை இருக்கும். அந்த அவங்களுக்கு கூட்டமாக நிற்பாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த லைட்டர் இதில், அது ஒரு பிரியாணி கடை. அங்கே பிரியாணி செமையாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பஸ் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து KK நகர் டிப்போ வந்து ரீச் ஆக போகுது. KK நகர் டிப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து KK நகர் டிப்போ. KK நகர் டிப்போலேருந்து முக்கால்வாசி எல்லா ரூட்டுக்குமே வந்து பஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து KK நகர் டிப்போவில் வந்து நம்மளுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பஸ்ஸஸ் வந்து டாட்டாவாக தான் இருக்கும். அசோக் லேலண்ட் வந்து இங்கே வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா சென்னையில் வந்து குறிப்பிட்ட டிப்போ தான் வந்து டாட்டா வச்சுருப்பாங்க. டாட்டா வந்து ஆலந்தூர் டிப்போ வச்சுருப்பாங்க, மந்தவெளி டிப்போ வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து KK நகர் டிப்போ வச்சுருப்பாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அயனவரம் டிப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து டாட்டா வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாமே வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுமே வந்து ஃபுல்லாக வந்து அசோக் லேலண்ட் தான் வச்சுருக்காங்க. பஸ் இப்போ வந்து MGR நகரை தாண்டி நெசப்பாக்கம் வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டாங்க. லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம வந்து ராமபுரம் போயிடலாம். நம்ம பஸ் வந்து ரைட் எடுத்து நமக்கு வந்து நெசப்பாக்கம் உள்ளே போயிட்டு அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து
நம்மளுக்கு வந்து வடபழனி போவாங்க. ஆவிச்சி ஸ்கூல் வழியா அந்த பஸ் ஸ்டாப்பை வந்து நெருக்கி நம்மளுக்கு வந்து ரைட் எடுத்து வடபழனி வந்து போயிடுவாங்க. பஸ் வந்து இப்போ வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஐயப்பந்தாங்கல், போரூர் அந்த ரூட் போகும். நம்ம வந்து ரைட் எடுத்தோம்னா வடபழனி, திரும்பவுமே வந்து சிவன் பார்க்கு, அந்த வடபழனி 100 அடி ஸ்ட்ரெயிட்டாக போனால் வடபழனி 100 அடி ரோடு வர ரோட்டில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இந்த பஸ்ஸில் வந்து ஒரு ட்ராபேக் என்னென்னா வந்து பஸ்ஸு இனிஷியலாக வரும்போது வந்து மியூசிக் சிஸ்டத்தோடு தான் வந்துச்சு. ஆனால் வந்து ஸ்பீக்கர்லாம் இருக்குது. ஆனால் வந்து மியூசிக் சிஸ்டத்தை வந்து டிப்போவில் உள்ளவங்களாம் எடுத்துட்டாங்க. எதனால தான் எடுக்கிறாங்கன்னு தெரியல. பஸ்ஸு வரும்போது நம்மளுக்கு வந்து மியூசிக் சிஸ்டமோடு தான் வருது. பட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து கொஞ்ச நாளில் வந்து ஒரு சில பஸ்ஸில் நல்லா வச்சுருக்காங்க, பூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு சில பஸ்ஸில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களே வந்து டிப்போலேருந்து எடுத்துக்கிறாங்க. யார் எடுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரில. இது வந்து ஹையர் ஆஃபீஸரில் வந்து பார்க்கணும், எதனால் எடுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கணும். நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து வடபழனியை வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா M27 தெரியும். டி நகர்லேருந்து கோயம்பேடு போகிற பஸ்ஸு, சின்மய நகர் அந்த அங்கே போகிற விருகம்பக்கம் போகிற ரூட்டு இந்த லெஃப்ட் எடுத்தால். நம்ம ரைட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இதுவுமே வந்து ரொம்ப ஃபேமஸான ரூட்டு தான். ஏபிஎம் ஸ்டூடியோ இருக்குது. வடபழனியோட முருகன் கோயில் வந்து இருக்குது. இது வந்து எப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம்னா வந்து ஒரு சர்ச்லேருந்து ஒரு கோயிலுக்கு வர ஒரு ஸ்லாட் மாதிரியே வந்து ஒரு ட்ராவல் விளாக் மாதிரியே இருக்கும். வடபழனி முருகன் கோயிலேருந்து நம்ம வந்து பெசன் நகரோடைய சர்ச்சுக்கு வந்து போகிற விளாக் மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். லெஃப்ட் எடுத்தோம்னா இங்கே வந்து சாலிகிராமம் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சினி இண்டஸ்ட்ரீஸ் உள்ளவங்கெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து லெஃப்ட் எடுத்தால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் நம்ம வந்து டிப்போ வந்து நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். வடபழனி டிப்போவுமே வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு பழைய டிப்போன்னு தான் சொல்லுவாங்க. இங்கேருந்து எல்லா ரூட்டுக்குமே வந்து பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. மெஜாரிட்டியான ரூட் வந்து அண்ணா ஸ்கொயர், பூந்தமல்லியிலேருந்து அண்ணா ஸ்கொயர் 37G போவாங்க. அதுக்கப்புறம் வந்து 17E சாலிகிராமம்லேருந்து ப்ராட்வே, அதுக்கப்புறம் ஐயப்பந்தாங்கல் ப்ராட்வே, அதுக்கப்புறம் வந்து டி நகர் கோயம்பேடு, அதே மாதிரி வந்து வடபழனி, கூடுவாஞ்சேரின்னு ரொம்ப பஸ் ரூட்டர்ஸ் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. என்னோட இவ்வளோ நேரம் வந்து பயணித்ததுக்கும் அதே மாதிரி நான் சொல்கிறத வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் திரும்பவும் நான் வந்து சொல்கிறேன், எல்லாத்துக்குமே வந்து இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்குமே யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் இந்த நியூ இயர் மூலியமாக கிடைக்கிறதுக்கு நான் வந்து கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.